ஃபஸ்ட்டு ஒரு கிஷோர் போடுறான். இந்த ஓவர் மட்டும் எதாவது பிடுங்கினான்னு வச்சிங்களேன், சத்தியமாக இது வந்து பார்ஷியாலிட்டி தான். இதெல்லாம் நோட் பண்ணிக்கடா. இதெல்லாம் இன்னொரு ஓவர் கேட்டிருக்கான், அதையும் மேட்ச் முடிக்கிறதுக்காக. நல்ல வேலை தடா உஷாராக அருண் கொடுத்துட்டான். சேலஞ்சர்ஸ் டீமுக்காக ஃபர்ஸ்ட் பவுலர் கிஷோர் விஸ்வரார். அவர் ஒரு பயங்கரமான பவுலர். ஸ்டார்டிங் வித் டாட் பால். இந்த ஸ்பிரிட்டோட போன மேட்ச் சாரி கைஸ் இருக்காங்களா? ஆக்சுவலாக என் பவுலர் இந்த மேட்ச்சு தேர்ட் ஓவர் வர இல்லை, தேர்ட் ஓவர் நிற்கணும். அப்பப்போ யார் வருவா? இல்லை ஆரோ வெளில வந்துடுவானா? ஆங்கல் இல்லை அந்த ஓகே இல்லை அசிஸ்டண்டா பார்த்து இவ்வளோ இடம் வேஸ்ட்டாக போகுது. ஆனால் இவ பிடிச்சிக்க கல் வச்சுருவோம். இது அட்ஜஸ்ட் கிடையாதா? வரலே சூப்பர் அடே. கிஷோரின் அடுத்த பந்து. இப்பெல்லாம் நல்லா கலட்டுறான். बोली रहे किशोर लौलीना रे लौलीना पया இந்த பாலாச்சும் 6 போகுமான்னு நாங்கள் காத்துன்னு இருக்கோம். எங்கே கமெண்ட்டுக்கு நானும் தனமாக இருக்கோம். இந்த 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 ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் பார்த்துங்க. இதே காலையில் ஒரு மேட்ச் இருந்துச்சு, அதோட ஃபர்ஸ்ட் ஓவரையும் நாங்கள் கம்பேர் பண்ணி போடுறோம். அதுக்கு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டு. முக்கியமான விஷயம் என்னென்னா அது ஃப்ரெண்ட்லி மேட்ச்சு, இது டோர்னமெண்ட் மேட்ச்சு. அப்படி தானே ஆடி இருக்கான்.
அடுத்த பவுலர் விக்னேஷ் கேப்டனுங்கிற பவரை யூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் ஷூ லேஸை கட்டிட்டு போலிங் போட ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த வருது பாருங்க ஒரு பெரிய தற்குறி. இந்த ரைட்டில் நம்பர் 15 பேர் அஸ்வின், சாரி டஸ்ட்பின். ஏய் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் இருக்க தள்ளு, நீ தெரிய மாட்ட, இப்படி சுத்தமாக தெரிய மாட்ட. யாரு கேமராமேனு? இந்த கேமரா இருக்கும்ல பாருங்க. இப்போ ஓ 360 டிகிரி தான். இதா 360 டிகிரியா? ஏத்தி பவுலிங் போடும்போது அப்படியே பின்னாடி ஓடி வராரு. பாருங்க. ரெண்டு மூணு கேமரா இருக்கனால எம்எஸ் கொஞ்சம் நல்லா போறாரு, இல்லைன்னா மோசமா போறாரா? காலைல ஒரு கேமரா இருந்தாலும் கிஷோர் உகா போடல. கிஷோர்னா அஸ்வின் வந்து என் வாயை கிளறான். அக்கௌண்ட்டில் ஃபண்டு டெபாசிட் ஆகிடுச்சு. கொஞ்சம் பேடாக பேச சொல்லியிருக்காங்க கிஷோரை பற்றி. அஸ்வின் 500 ரூபா கம்மியாக போட்டிருக்கடா. என்னத்துக்கு நீ பேட்டிங்லேயே ஸ்டார்ட் கொடுக்க மாட்டேன்? பேட்ல போன பாலுக்கு இங்க எதுக்கு ஸ்டார்ட் கொடுக்குறாரு? எங்க கேப்டன் என்ன சொல்லியிருக்காரு? பால் எல்லா பால் நமக்கு தான் ரெடியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ரெடியா இருக்கேன் போடா. தலை பவுண்டிக்கு தலை நிற்கிறான். ஸோ அடுத்ததாக ஒரு கெஸ்ட் பிளேயர் வச்சுருக்காங்க போலிங் கொடுக்கறதுக்காக. அவர் போய் என்ன கலட்டுறான்னு பார்க்க போகிறீங்க. அது வேறு யாரும் இல்லை, நான் தான். அட்டா வடக்கே தரமாதிரி இடம் தர மாட்டாங்களா? வரும்போது இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு எம்எஸ் போகிற ஷார்ட் பாலே இப்படி தான் ஆடுறாருங்க. ஏன் பால்லாம் பிரச்சனை இருக்காது. இப்போ அவர் சொன்னது புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்காது. யாருக்கு? பணமரத்தை அங்கே ஃபீல்டர் வைன்னு அவன் சொல்லியிருப்பான். அவருக்கு அது புரியவே இல்லை. என்னன்னே அவர் ஒரு இதில் எதிர்ப்பார். கூப்பிட்டு பணமரம்னா மொட்டையா பணமரத்தில் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது இங்கிலீஷ் சொல்லி மாற்றி பேசுகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோ இருந்தாலும் ஒரே மாதிரி தான் பேசுவோம், இல்லைன்னா ஒரே மாதிரி தான் பேசுவோம். நாங்கள் அஸ்வினா போட்டு அடுத்த பவுலர் வீச வரும் நபர் யார் வரா? அதே கிஷோர். இவர் அதே கிஷோரா நான் ஷாய் கிஷோரா? இவர் தான் தமிழ் கமெண்ட் வெறுப்பேற்றுவானுங்கல்ல. இந்த ஓவர் நல்லா போடுவாங்க மக்களே, பார்த்துங்க. இந்த ஓவரும் கிஷோர் நல்லா போடுவான். இந்த ஓவர் கிஷோர் நல்லா தான் போடுவான். அடுத்து போன மேட்ச் போட்டா பாருங்க, அற்புதமா போட்டான். ஆனால் இப்போ பாருங்க அடுத்து தெளிவாம பாருங்க. இப்போ என்ன நடக்குது மட்டும் பாருங்க. ஒரு விக்கெட் வந்தாலும் ஆட்சிப்படுத்துக்கதான் இல்லை. வைட் அண்ட் வாட்ச். தற்குறி போயிடுச்சு ஆஃப் சைடுக்கு. இப்போ பேட்டிங் டீம் யாரும் கன்ஃபியூஸ் ஆகும்னா, இவர் எங்களோட ஆஸ்தான கேமராமேன். பல படத்துக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன தலையெழுத்தோ தெரில, இங்கே வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காரு. பார்க்கல 10 வருஷம் கழிச்சு 4 போக வேண்டியதுதான். மாடு ஃபீல்டிங் பண்ணிடுச்சு. ஆமாம் அஸ்வின் கூட ஃபீல்ட் எடுத்துருக்க மாட்டான். மாடு தெரிஞ்சிச்சு. ஆமாட்டா அடுத்த பந்து
நிறைய நீங்கள் 2 கையில் பாலை பிடிங்க, ஒத்த கையில் இந்த ஸ்டைல்ஸ் வேறெல்லாம் வேணாம். ஒரு 4 அடிச்சிட்டிங்கிறனால அமைதியாக இருக்கேன். இங்கே எங்களோட கமெண்டர் பேச மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க, அவர் ஃபுல்லாக சிரிச்சுன்னு தான் இருக்காரு. இப்போ நான் கமெண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். கமெண்டர் அடுத்த 2 மாதத்துக்கு போலிங்கே போட மாட்டேன்ட்டாரு. கேட்டால் வராது பாரு. அச்சா தெரிஞ்சிருக்குமா? கொஞ்சம் குனிஞ்சாலும் தெரியாது. ஓகேங்களா, லவ்லியாக பால் போடுறான். நான் கிஷோர் எப்படி இருப்பான் எதிர்பார்க்கவே இல்லை. அஜய் பால் ஓடியாடே கிஷோரே, லவ்லியாடே. யாரு? நான் கலர் ட்ரெஸ்ல இருக்க மச்சான், என்னை யாரும் உட்கார சொல்ல முடியாது. நான் ஒயிட்ல இருக்க என்னையும் உட்கார சொல்ல முடியாது. நான் சொன்னேனா கேட்ச் விட்டாங்க, ஆனால் விக்கெட் வர பார்த்துச்சு பார்த்தீங்களா? பார்த்தில ஆறாவதா? பிளான் மாத்திட்டாங்க. இல்ல செகண்ட் ஸ்பெல்லிங் பண்ணா. யோ எம்எஸ் புள்ள பூச்செல்லாம் கிண்டல் பண்ணுதுயா. 3வது ஓவர்டா, 3வது ஓவர் தலைவன் போட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இது 4வது ஓவர்டா. 4வது ஓவர். ஆமாமா 4வது ஓவர். 4வது ஓவர் வரைக்கும் வெளில தான்டா உட்கார்ந்திருக்கான். ஆனா எம்எஸ் நம்பிக்கை இருக்கு. உடனே மாதிரி யாரும் அவர் கூப்பிட்டு 28 ஓவர் கொடுக்காமல இருக்க மாட்டாரு. கொடுத்துருவாரு. இதான் நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. நோட் ஆயிட்டு தான்டா இருக்கு. அவர் பிடிச்சடிச்ச ஃபர்ஸ்ட் த்ரோவை கேசவல விட்டாரு. ஆனா கை பூச்சிக்கினாரு வழக்கம் போல. அஸ்வின் எங்க அணியின் நம்பிக்கை குளிரா குனிஞ்சு காட்ட நம்பிக்கை நட்சத்திரம் அஸ்வின். இவர் மேட்சுக்கு வரவில்லை என்றால் கண்டிப்பாக ஜெயித்து விடுவோம். இவர் கோழி பிடிப்பதில் எக்ஸ்பர்ட்டா இருப்பார் போல. இங்கே கொஞ்சம் இப்படி வேணாண்டா, அது மாற்றி வைங்க வேணா. ஆங்கிளுக்கு இல்லைடா, இது இப்படி இருக்கணும், இதுதான் கரெக்டு. இல்லை அது அப்படி பண்ண முடியாதுல்ல, அங்கே கல் வைக்கணும். கல் மட்டும் வைங்க. அங்கே ஃப்ரண்ட்டில் கல் வச்சிங்கன்னா கல் வச்சா விழுந்துருமோன்னு சொல்கிறாங்க. இல்லை வைங்க. எம்எஸ் தானா மாதிரி ட்ரை பண்ணீங்க, இட்ஸ் ஓகே. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் விட்டாங்க. நீ போட்டுமா ரன்ஸ் வரல? சிங்கிள் தான், அச்சா அவுட். இது நீ தான் அப்லோட் பண்ணுவ. கேட்டு மட்டும் பாரு. ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டுரு ப்ளீஸ். எனக்காக ஒரு தடவை கேட்டுறா ப்ளீஸ். கேட்டு மட்டும் பாரு. வேற லெவல்ல கமெண்ட் கொடுத்து. யார் யாருக்குன்னா போயிருக்கு? யார் யாருக்கு? நீ கேளு கேளு கேளு. கோன்ல உட்கார போறியா? மச்சி இதை பிடிச்சிக்க. அந்த பாரு ஓகே மச்சி, நான் வச்சு செட் பண்ணலாம். ஏண்டா அதுக்கு 2 பேட்டை வச்சு செட் பண்ணுறீங்களே, உங்களெல்லாம் செத்தாங்களா எப்படிறா? மச்சி எப்படி? ஏன்டா முடியலையா?
இல்லை பவுலிங் போடணும் மாற்றிட்டேன். சரி இந்த வீடியோ பாரு அப்லோட் பண்ணும்போது நல்லா கழுவி ஊற்றி அவ்வளோதான், வேற யாரும் தேவைப்படாதில்ல. மெதுவாக தான் வந்து நினச்சேன் அடிக்கணும் பொறுமையாக நின்று அதுக்கப்புறம் அடிக்கணும். ஃபஸ்ட் இடத்துலையும் போய் கொடுத்துக்கூடாது. பாப்பாலாம் கம்மி இருக்காதுண்ணா, ஒரு வயசு மேலாம். இப்போ ஏதோ ஒன்றுண்ணா, ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு கமெண்ட்லாம். இப்போ எத்தனை 1 year 10 நாள் 15 நாள் ஆகுது. 1 year 15 நாள். இப்போ தான் 1 year ஆச்சு. ஊர்லேயே ஒரு ஊர்லேயே பண்ணிட்டேன். அது என்ன பண்ணுறான், நடக்கிறானா? அவனை பிடிச்சிட்டு நடக்கணும். அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான் தனியாக. ஆனால் விட்டானா இங்கேயா போய் விழுந்துடுறான். அலைய போய் துப்பு துப்பு உலகிற ஸ்டேஜ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த படி கிடி அந்த மாதிரிலாம் மகேஷ் பையன் அப்படி தான் போய் அப்படியே போயிட்டு விழுட்டான். கை இது ஃப்ராக்சர் போன் அதுதான். ஆனால் ஆமாம், ஆனால் அது வளர்ற குழந்தைங்கன்றதுனால அப்படி 2-3 ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் சர்ஜரி பண்ணணும், ஸ்க்ரூ வைக்கணும், ஓட்ட பண்ணணும்லாம் சொல்லி கிளம்பிட்டாங்க. அப்புறம் வேறு ஒரு இதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் அப்படியே விட்டாலே வெறும் அந்த இது மட்டும் வச்சு இது பண்ணிக்கோங்கன்னு சும்மா கட்டு மட்டும் போட்டு விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இதெல்லாம் கட்டை கூட அவங்க எப்படி வச்சுருப்பானுங்க, ஒரு செகண்ட் உட்காரதில்ல. பிடிச்சான்னா நடக்கிறது தான். உட்காந்துருப்பான், பொம்மையெல்லாம் போட்டால் விளையாண்டுட்டு இருப்பான். என்ன நினைப்பான்னு தெரியாது. அதான் திடீர்னு வந்து மேலே ஏறிக்குவான். ஏறுறது எதுக்கு தெரியுமா, நீ எந்திக்கிறது ஏதாவது என்ன பிடிச்சிக்குவான், பிடிச்சி எந்திக்க ட்ரை பண்ணுவான். எதுவும் இருக்காத பொம்மை பொம்மை இருக்கும்போது நம்ம மேலே ஏறிக்குவோம். நம்ம ஒன்று தூக்கிவிட்டால் போதும், கிளம்பிடுவார் அவர். எங்கேயா போய் இடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பிடிச்சிக்கிட்டே போகணும். யாரையா பார்த்தானா குஷி ஆகிட்டு காலை வேகமாக வச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். ஏதோ குட்டி பசங்க பார்க்குறான், ஏதாவது நாயை பார்க்குறான், ஆடை பார்க்குறான், மாடை பார்க்குறான். 2-3 மாதம் ஆகுமா கரெக்டாக நடக்கிறதுக்கு? நடக்கிறான். வேறு ஏதாவது பார்த்து இடிச்சு திருப்பி காலை கரெக்டாக கைக்காமல் காலத்தை மாற்றி வச்சு. செருப்பு எப்போ போட ஆரம்பிச்சிங்க? செருப்பு போட்டு விடுறதெல்லாம் சின்ன அவன் நடக்கும்போதே போட்டான். அவளுக்கு அந்த பெல்ட் மாதிரி வச்சு போட்டு விட்டான், அதனால் விழாது. லவ்லி கிஷோர் பெல்ட் இல்லாத மாதிரி போட்டு விட்டோன்னா கஷ்டமாக போடுவாங்க. பெல்ட் வச்ச மாதிரி அந்த நம்ம அந்த க்ராக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியே பசங்களுக்கு பின்னாடி அந்த மாதிரி போட்டு விட்டுரு. ஜாலியாக செருப்பே போடுறதில்ல. போனாலும் 2 நாள் போய் கல்யாண்டு தான் அது கிளம்பி போயிட்டுருக்கோம். அதுவும் நல்லது தான்டா. குழந்தை நம்மளாம் இது பண்ணி நம்மளோட முன்னாடி இருந்தோம்னா எப்படி எல்லாம் மண்ணி மேட்டிலலாம் விளையாடி தான் இது பண்ணலாம். நம்மளே நானே தெரிஞ்சு எங்கேயா வெளியே போனால் தான் செருப்பு போட்டுக்கணும். கழுவி ஊற்றலாம்டா. காலையில் அந்த டோர்னமெண்ட் மேட்ச் பற்றிலாம் மீதி கழுவி ஊற்றுலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஓவர் போடுவான், அவன் எப்படி போடுறான்னு மட்டும் பாருங்கள். இதே நாங்கள் டோர்னமெண்ட் மேட்ச் இதில் போட்டான். ஃபஸ்ட் ஓவர் ரொம்ப நல்லா போட்டான். கொஞ்சம் எஃபர்ட் போடுவாங்க. எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகணும்டா டீம். அஸ்விமுத்து வரது இல்லையா? படிக்கிறேன் அப்படிங்களா? ஏதோ ஒரு இது மந்த்லி 2 சாட்டர்டேஸ் தான். ஏன்னா நம்ம வெளியில் ஒரு முரட்டு ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். 2 பேரும் ஆனால்
எங்கே எல்லாம் விடுவாங்கன்ற மாதிரி இருக்கும், அங்கே போயிட்டு நல்லா பரபரப்புறன்னு பிடிச்சிக்கிட்டு அதுதான் சரி டென்ஷன் ஆகிட்டேன் நான் பர்சனலாக பேசிட்டு இருக்கேன். அதுதான் இது யூஸ்ஃபுல்லாக போடுறது தான். ஸ்டார்டரில் லெக் சைடு போட்டுருக்கேன் புல்லடிக்கிற மாதிரி இப்படி எடுத்தாருண்ணா. அசோக் அதை நின்றுட்டு பாயிண்ட் இருக்காரு, என்ன பண்ணிட்டு 2 வருஷம் வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம ரெகுலராக விளையாடாமே இருந்தாலும் இவ்வளோ முன்னாடி வந்துருக்கலாம். அந்த 4 போச்சுல, அது ஒரு 4 அப்புறம் மொத்தம் பைத்தியக்காரங்க ஒரு 6 சுற்றினாங்க. அது ஒரு 6 அதெல்லாம் என்ன அப்படின்னா எனக்கு பால் நல்லா இருக்கும்போது நல்லா இருந்ததுன்னா ஓல்டு ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து தூக்கி போட்டது அங்கேயே தான் விழுந்தது. சிச்சுவேஷனில் போய் ஒரு அவங்களே கரும்பு பயராக ஏன்னா நான் நறுக்குன்னு போட்டுருப்பேன். அதுக்கப்புறம் நறுக்குன்னு போடால நல்லா தான் போச்சு. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போட்டு போல நறுக்குன்னு போட்டுருந்தேன். எனக்கு இப்போ ஸ்லோவாக விழுவுது பார்த்தியா? அந்த பால் ஸ்லோவாக அந்த ஸ்லோ பால் டேர்ன் ஆச்சு பாரு, சரியான பால். அதனால அதுதான்டா நீ பண்ணணும். தான் அடிக்க மாட்டாங்கன்னு நினச்சி அது போட்டுருந்தேன். அது டைம் பண்ணாலே போய்டும்டா. நீ பார்க்குறல அது மிக்ஸ் பண்ணி போடணும் ஒரே மாதிரியாகவும் போட்டணும். ஆனால் அந்த 2 கேட்ச் நான் வரைக்கும் நான் இங்கே நிறுத்தி ஆள் போட்டதே இல்லை. அந்த போல பின்னாடி போ அப்படின்னு தான் சொல்கிறேன். இங்கே உங்களுக்கு வந்து கேட்ச்சு, முரளிக்கு வந்து கேட்சும். உனக்கு 2 கேட்சுனா முரளிக்கு ஒரு கேட்ச். ஆக்சுவலாக ஒரு பால் போல்டரே நினச்சேன், பக்கத்து ஒப்பரம் வச்சுட்டான். நான் அவுட்டு நின்றுருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று கேட்ச் வச்சான். அது நான் போனேன். அவனையே அங்கே விட்றீங்க. அவனை இதோட நான் அன்னைக்கு எதை பார்த்தேன். அவனை எங்களா யார் இது எம்எஸ் தான் எல்லாமே ஹேண்டிகேப்டாக எல்லாம் உருளியாக மட்டும் தான் பண்ணுவானுங்க. எப்படி இவனை போட்டுருக்கலாம், பிரசாந்த் போட்டுருக்கலாம். பிரசாந்த் இங்கே இருக்காங்க. ஒரு 20 எவ்வளோ 90 போட்டு போடுங்க. இப்போ ரெகுலராக வந்துச்சுன்னா பிளான் பண்ணி சவுண்டு கேட்டுச்சுப்பா, சவுண்டு கேட்டுச்சு.
அவர் பாரு ஏய். இவன் அங்கன்றான். ஏய் சவுண்டு கேட்டுச்சுடா. இந்த அந்த டீம் அவங்க கீப்பர் இருந்தாங்க அவன் சொன்னான் இந்த டீம் கீப்பர் அவனுக்கு ஓகே இல்லைனா நேராக போகணும்டா அதான் நம்மளுக்கு பெருசா இப்போ எப்போ நீ கிஷோரும் அருண்லாம் இருக்காங்க அவங்களாம் விட்டுட்டாங்க கூட. நேராக போக மாட்டேங்கிறாங்களா அது கரெக்டு. அவனுக்கு தான் தெரியணும் ஒன்று என்ன சின்ன குழந்தைங்களா எல்லாம் வளர்ந்துருக்காங்க. அப்போ தான் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அது அடுத்த மேட்ச் பண்ணணும் கோல் போட்டோம் ஒரு நாளில் வந்துடாது நம்ம யாராவது பண்ணிக்கணும்னா வரோம் போட்டால் முன்னாடி ஏதாவது பண்ணிக்கலாம் இந்த ஓப்பன் இன்டர்நெட்ஸாக போயிட்டு இருந்தீங்க அதாவது பண்ணுங்க போக முடியாது ஆறு மணிக்கு வேலை வாங்க அவனுக்கு 2 பேர் இப்படி கையடிச்சிக்க மாட்டேன். சிக்கிறான் நம்பர் உள்ள வச்சு அவனை கொஞ்சம் இது பண்ணி வச்சுட்டு இருக்குன்ற ஒரு இந்த டீமுக்கு அப்படின்னா கேச்சிங் ப்ராக்டிஸ் அவன் வர விட்டு கேட்ச் பண்ணி யார் இனிப்பா உள்ளே நின்றுக்கிறானுங்கடா. எல்லாம் உள்ள நின்றுக்கிறானுங்க. யார் நிற்கிறா போனானுங்கன்னா வெளியில போக மாட்டானுங்க. யார் யாரை நீங்கள் நிப்பாட்டு முரளி கிஷோர்லாம் போவான். கிஷோர் நகர மாட்டான். பிளேஸ் அதுதான். வேறு ஆள் இல்லைன்னா போய் தானே ஆகணும். இப்போ இது வச்சு அப்போ கேட்ச் வச்சு சரி கேட்ச் வரும். இப்போ வராமல் இருக்குமா? டீமில் என்ன இருக்கிறாங்களோ அதுதான் பார்க்கணும். என்ன சூப்பர் ஒரு போயிட்டு இருக்கு செந்தில பாலை பிடிச்சிக்கிட்டே இருடா. அங்க இருந்தா பாலை வாங்கி பிடிச்சி போடு. அப்பதான் உனக்கு பால் கையில நிக்கும். நீ பால் அடிச்சா வரும்போது பிடிக்கணும்னா பிடிக்க மாட்டேன். பால் வர எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணினே இருக்கணும். பால் ஒவ்வொரு டைமும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பால் வந்ததுக்கு அப்புறம் நிக்க வச்சாங்க. அப்பதான் ஃபீல் மாத்துறாங்க. அந்த பாலே வந்துச்சு. நான் வராது பால் வந்ததுக்கு ரியாக்ட் அப்புறமா பண்றீங்க. பால் நம்மளுக்கு வரோன்னு இருந்தா தானே ரியாக்ட் பண்ண முடியும். நீங்க பால் வந்ததுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணுங்க. கோவல்லையோ வந்துச்சுன்னா பிடிச்சிடணும் போயிட்டேன். ஆனா இந்த வேலை பட்டு விடுச்சு. கரெக்டாக அமுக்கிறது தான் ப்ரோ ஒரு அமுக்கு ஏன்னா பிடிச்சி பார்த்துட்டு இல்லைல்ல. ஒரு நல்லா பந்து இப்படி வச்சுதான் பேஸ்கெட் மாதிரி. முன்னாடி மாதிரிலாம் ஓடணும் நீங்கள் ஓடிட்டு ரன்னிங் பேட்டிங் ஓடிட்டு இருந்தது பிரச்சனை இல்லை. ஈவினிங்கில் ஓடுறது இந்த கிரவுண்டு சைடாக கிடையாது. ஓடலாம் அங்கேயே நான் எங்கடா அப்படி இது பண்ணி தான் எங்கேயுமே போடுறது. அப்போ எங்கே தாண்டா போடுறது? எல்லாத்தையும் வேணான்றீங்க. ஆர்சி வேணான்றீங்க போடுறது இல்லை. இப்போ இதுவும் வேணாம். ஆர்சி போடு ஆர்சி தான் ஆள் மாறிட்டாங்க வாட்டில் இல்லை நான் இருக்கேன். அங்கே ஒரு டோர்னமெண்ட் பாதி இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ டீசெண்டாக பண்ணுறதுன்னா இவங்க தாண்டா. ரவி பண்ணுறாரு இங்கே. ரவி அந்த இப்போ 50 ஓவர்ஸ் ஆடுறவங்க இங்கே ஜேகே இங்கே முன்னில் ஒரு ரவுண்ட் இருக்குல்ல. இந்த ரோடு சர்ச்சு இங்கே தான் 50 ஆடுறோமா? இங்கே இல்லை, அங்கே ரொம்ப போய் இந்த ரோடு டீசெண்டாக தான் அங்கே அவங்க நல்லா பண்ணுறாங்க. பிரபு சொல்லவே தேவையில்ல. பிரபு இது எப்பவுமே நல்லாயிருக்கும். பிரபுலாம் டீசெண்டாக இந்த மாதிரிலாம் பிரபு கிட்டலாம் ஆப் பண்ணிருந்தாங்கன்னா அன்றைக்கெலாம்
ஃபைனல்ஸ் அப்போ பார்த்தேன்ல பிரபு எப்படி ஆப்போனண்ட்டை எப்படி இது பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, வெளில இருக்கவங்களாம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு எப்படி அந்த மாதிரி தான் ஆர்கனைசர்லாம் அந்த ஒரு கெத்தோட இருக்கும். ஏன்னா அதுதான் அந்த குவாலிட்டி. இவங்க என்னன்னா கிரவுண்டுக்கு ஆள் வந்தால் போதும்னு இருக்காங்க. கிரவுண்டுக்கு ஆள் வந்தால் போதும்னு இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம். எங்கே இப்போ ஏதோ சொன்னால் அவங்க வராமல் போயிடுவாங்கன்றதுனால இவங்க எதுவும் இது பண்ணுறாங்க. பெனால்ட்டி ஃபஸ்ட்டு ஓவர் வச்சுருவாங்க, பெனால்ட்டி அப்புறம் ஒரு மயிருமே சொல்லுவேன். பிரசாந்தி, ஜசீம் ஜசீம் ரொம்ப ஷார்ட்டாக உள்ளது, உள்ள போட சொல்லலாம். உருண்டு வர்ற பாலுக்கு மட்டும் ஆட்டிட்டு வந்துருவாரு. அவன் மாறல மாப்பிள்ள, அவன் இன்னும் திருந்தல மாமா. உருண்டு வர்ற பாலுக்கு மட்டும் ஆட்டிட்டு வந்துடுறது. நான் கேட்டு சொல்லணுன்றது, நான் ஒன்றும் கேட்கணுன்றதுனால, ரெக்கார்ட் ஆகணுன்றதுனால. முரளினா உருண்டு வர்ற பாலுக்கு மட்டும் ஆட்டிட்டு ஒடியாடுறது. அப்படியே பால் வந்துன்னா கண்ணை மூடிட்டு இடுப்பு வைக்கிறது. எத்தனாவது அந்த பையன் அவரு பெரியவரா? என்னோட எல்லாருமே சின்ன பையன் தான். எனக்கு சொல்லு, முரளியோட சின்ன பையன் அப்படின்னா என்ன? ஏய் ஃபுல்லா போடுறா பிரசாந்த் உள்ளே. லவுனிடா போய். பேர் நான் என்ன வச்சிருக்கேன், எங்க காலேஜ் ஜூனியர் தான். காலேஜுக்கு தெரியும், காலேஜில் இருந்து ஜூனியர் அவன். ஐயோ அது சாட்டி முன்னோண்டா அவன் காலேஜ் படிக்கும்போது ரெண்டு தம்பி அவனுக்கு. ஒரு தம்பி கொஞ்சம் சின்ன பையன், இன்னொரு தம்பி கை குழந்தை. அவ்வளோ கேப். காலையில் நாங்கள்லாம் வீடியோ காலில் தானே போவோம், 5 மணிக்கு தானே ட்ரெயின் படிப்போம். அப்போ குழந்தைங்கன்னா எப்படி தூங்குவோம், இருந்து உட்கார வச்சிடும் குழந்தைய, கை குழந்தைய. அது தூக்கத்தில் இப்படி விழும்ல, அதை பார்த்து ரசிப்பார். அப்புறம் தூங்குற குழந்தை கண்ணை இப்படி ஓப்பன் பண்ணி பாரு. ஏய் வர்றா நீ, உன் தம்பி தானடா சைக்கோ. குட்டி சாத்தான் தான் வச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் குண்டா இருக்கான், ரொம்ப ஒல்லியா இருப்பான், சப்பியா இருப்பான். இந்த மாதிரி குட்டி சாத்தான் கரெக்டாக இருக்கும். அதனால குட்டி சாத்தான். நான் குட்டி தான் கூப்பிடுவேன் ஆக்சுவலாக. எனக்கு என் பேர் தெரியாது, அவன் பேரும் எனக்கு மறந்தே போச்சு. ஒரு நாள் கூப்பிட்டு அப்புறமா தான் உருளைக்கிழங்கு சோரனை பண்ணி விட்டது தான். நம்மளும் போயிட்டு இருந்தாரு அம்பிட்ட சண்டை போட்டு. அதில் ஒரு பக்கா கலவரத்து கிளம்பி ரொம்ப பண்ணிட்டானுங்கடா. முரளியும் கிஷோரும் எப்பயும் முரளியும் கிஷோரும் தானே இது பண்ணிட்டு இருப்பானுங்க ஏதாவதுன்னா. இப்போ அந்த மாதிரி ஒன்று போயின்னு இருக்கு. முரளி போயிட்டு அவனுங்கிட்டே ஸ்கோர் கேட்டாங்க. எவ்வளோ ஸ்கோரு? 66. எவ்வளோ ஸ்கோர்? ரீசெண்டாக இது பண்ணியிருந்தா பரவாயில்ல. அவனுக்கிட்ட போய் 10 ரன் தான் இருக்கு அப்படின்னு கேட்டு சொன்னானுங்க. அப்பயும் போய் ஸ்கோர் என்னன்னு கேட்குறாருன்னா அவர் எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு எப்படி இருக்குப்பா. இவனுக்கு போய் முறைச்சின்னு இருப்பானுங்க எல்லாருக்கிட்டே. சும்மா கிட்டே நான் எத்தனை தடவை தடுத்துருக்கேன், ஏய் அப்படிலாம் பண்ணாதீங்கடா அப்படின்ட்டு. இப்போ அவனுக்கு பண்ணுறது தப்பாக இருக்குது. அவனுங்கிட்ட போயிட்டு அப்போதான் ஓவராக இது பண்ணுறான். நடிச்சிட்டீங்கடா நீங்கள் அப்படின்னு. வெளியே இருந்து பேசதான் செய்வானுங்க. அவன் எதுக்கு போய் அதை அவனுங்க பர்சனலாக ரொம்ப அடி அதடி இதடி பால் அடி அந்த அளவுக்கு கேம் கேம் கூட இருந்ததுடா. வாயை கேம் இருந்து பவுலிங் தப்பு நான் மட்டும் பத்தாது. பவுலிங் அந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் போட்டாலே போதும். 2 ஃபீல்டர் டி பேக் அவுட் பாயிண்ட் கவர்ஸ். நீ தாண்டி அடி.
அடிச்சானா அங்கே தான் அடிக்க முடியும். நீ ஷார்ட்டாக போ அப்படிலாம் தெரியாது. இது அவங்க கூட வந்திருக்கல, அவங்க கூட போயிருக்கல கவின் கூட. கல்யாணம் அதுக்காக தான் அதிகமாக வந்து நாங்களாம் வெளில போனோம். எங்கே முன்னாடி போயிருக்கீங்க. அம்மா அவருக்கு கல்யாணம் லவரோட சுற்றினாரு. ஒரு டீம் வேறு ஒரு டீம் ஏன்டா அடுத்த வாரம் ஏதாவது ஒரு 50 ஓவர்ஸ் ஆடி பாருங்களா. நல்ல 50 ஓவர்ஸ் நீ யாரை எப்படி இருப்பாங்க. நீ யாரை மாதிரியே ஆடினாலே நமக்கு நல்லா இது நடுவில் ஆகும். ஸ்டெப்பு வேறு ஜஸ்டிங் நல்லா அது என்னன்னு தெரியல. ஜஸ்டிங் நீ வராத போது ஜஸ்டிங் உன்னை ஃபில் பண்ண நான் நல்ல ஸ்கோர் அடிச்சுனேன். நீ வந்ததுக்கப்புறம் அவன் ஆட மாட்டான், நீ எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணுறாங்க. அப்படியே சூப்பராக வரும் நம்ம சாந்துக்கு. இதெல்லாம் அப்படியே உருண்டே வர்ற மாதிரி இருக்கா. அவன் நல்ல அத்லெட் தான். ஃபுட்பால் ஆடுவான், எல்லாமே பண்ணுவான். அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும், ஸ்பீச் நல்லா இருக்கும், நல்லா பேஸ் வருது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் பாலே எவ்வளோ பேஸ் ரஷ்ஷாக இருக்கும். மாற்றக்கூடாது. என்ன 3 சிங்கிள் அடிச்சிருவாங்க 4 பால்ல. சரியா 5வது பால் தப்பாக போட்டோன்னா ஒரு 6 ஸ்டார் வச்சுக்கோங்க. ஒரு 2 அப்புறம் நம்ம ஒரு வயது போடுவோம். அது ஃபஸ்ட்டு பாலே 4லாம் போயிடுச்சு வச்சுக்கோங்க. ரன் எங்கேயோ போயிடுவோம். நல்லா போட்டுருக்காரு. போத்தாவே நல்லா இருக்காது. அது அடுத்த வாரம் வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். டைம் தானே நம்ம டீம் ஃப்ரேம் பண்ண முடியுமா? ஒரு நாள் பேசிட்டு ஒரே டீமாக ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்கும் அந்த கவலையே கிடையாது. வந்து யாராவது அடிக்கணும் அடிச்சியா உண்டா நின்னியா உண்டாங்கலாம் வந்தாலும் அடி. எல்லாரும் அவுடாலும் சரி கடைசியில் பார்க்க நின்று. ஆனால் எல்லாம் மொத்தம் அடிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்க வருவான் வர்க்கம் கிரிட்டு 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 அவுட் ஆகிட்டு போயிடுவான். எக்ஸ்என்சிசி மேட்ச்சில் அடிச்சா அந்த எல்லாம் பேட்டிங் எம்எஸ் அன்னைக்கு தூக்கி போட்டிருந்தாரு. நீங்கள் ஷார்ட்டராகவே போட்டிருந்தாரு. ஏன்டா அங்கேயும் எங்கேயும் கூட எதை எடுத்ததை காட்டு அந்த ஃபோனில். நான் பார்க்கவே இல்லை. உட்காரு கொஞ்சம் நேரம். பேட்டிங் இது என்னது ப்ரோ? என்னது வச்சிருக்காரு? அது 360 இப்போ இப்படி இருக்குல்ல 360 நீனா வெளியே ஆகுது. கிரவுண்டுண்ணா
டோர்னமெண்ட் காலைல வெயித்தனமாக போயிருந்தேன். சண்டை தான் போடல லிட்டரலாக போட்டிருப்போம். சண்டை வந்துச்சுன்னா அப்பெல்லாம் இல்லை அவனுங்க. ஆனால் ரீசன்ஸே தெரில நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஆப்போனன்ட் பார்த்து இத்தனை வருஷம் நான் இல்லை. வெளியில் ரொம்ப பர்சனலாக எல்லாரையும் ஒவ்வொருத்தையும் கலாச்சிட்டு இருக்கானுங்க. வெளியில் இருந்துட்டு பர்சனலாக யாரையும் திட்டக்கூடாது. கேமாக பேசிக்கோ, நீ கேமாக என்ன வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கோ, விக்கெட் விழுதுன்னா என்ஜாய் பண்ணிக்கோ, அதெல்லாம் யாருமே தடுக்க போகிறதில்ல. அவனை அடி, இவனை பிடி, இவனை ஓட விடு அப்படி இப்படின்னு தனித்தனியாக பேசிகிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொருத்தனையும் பேசிகிட்டு இருக்கானுங்க. அங்கே ஃபீல்டிங் இது பண்ணுறவனெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கானுங்க. எங்கெல்லாம் கேட்ச் ரொம்ப ஓவரா பண்ண முரளி பாரு. இதெல்லாம் முரளி ஜசீமை மட்டும் இவ்வளோ கவரேஜ் சொல்லி விட மாட்டாங்க. நம்ம பண்ண பிரச்சனைக்கு இவன் போயிருந்தான்னு வச்சுக்க, இவன் தனியாக தொங்கா சொல்லி நம்ம வேற ஓவரா வச்சுட்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் இவன் ஸ்டெப்ஸ் பார்த்தியா இல்லையா நீ? ஓ மில்ட்ரே வேற மில்ட்ரே ஃபுல்லாக டாட்ஸ்னா ஃபுல் மிலிட்டரி ட்ரெஸ்ல வந்தாரு. உனக்கு எதுக்கு டாப்பும் இந்த மிலிட்டரி இது பேண்ட்டு? அதுக்கு முன்னாடியே நாங்கள் மிலிட்டரின்னு கலாச்சின்னு இருந்தோம். அந்த மிலிட்டரின்னு யோன்னு கூப்பிட்டு இருந்தோம்ல. அன்னைக்கு பார்த்தா மிலிட்டரி ட்ரெஸ்லோட வர்றாரு. எதுக்கு சொன்னா மிலிட்டரி ட்ரெஸ்ஸோட வர்றாரு. யாரா இவனா ஒரு தேவி சிரிச்சுட்டு போயிருந்தான். அவனோட உள்ள இறங்கிருந்தான். என்ன பண்ணா பேசிட்டு அப்படின்னு சிரிச்சு பாருண்ணா, நம்மளும் அதை மாதிரி ஒரு கிரியேச்சர் தான் இந்த உலகத்தில். அதுங்களுக்கு அக்சஸ் இல்லைண்ணா. இப்போ நம்மளால் இந்த மாதிரி பண்ணி யோசித்து நம்மளுக்குன்னு ஒரு வீடு, நம்மளுக்குன்னு ஒரு இது நம்ம அமைச்சிக்கிறோம். அதுங்களுக்கு வீடுன்றது ஒன்று கிடையாது. இந்த என்வரான்மெண்ட்டை சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். அது சர்வை பண்ணால் போதும்னு இருக்கும். சாப்பாடு கிடைச்சா சாப்பிடும், சாப்பாடு கிடைக்கிறதுக்காக தேடி நம்மளை தவிர எல்லாத்துக்கும் அதுதான். நம்மளாம் யாராவது நம்ம மாதிரி ஆட்கள் வந்து ஹெல்ப் பண்ணால் உண்டு. ஹெல்ப் பண்ணலாம்னா எல்லாம் தூக்கி வேற அடிப்பாங்க. இது பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்காது. அதை விரட்டுவானுங்க. அதுங்களுக்குள்ள வேற ஒரு சண்டை வரும். டெரிட்டரி அந்த அவங்களுக்குள்ள ஒரு டெரிட்டரி வரும். அதுக்கு மேலே நம்ம பண்ணுறதெல்லாம் கம்மி, அதுக்கு பண்ணிக்கிறது தான் எல்லாம் படிச்சுட்டு வரும். சூப்பராக போடுறாங்க. சூப்பராக போடுறாங்க எல்லாரும். ஜெசிமுன்னு சூப்பராக போடுறா, சத்தியனும் சூப்பராக போடுறா. ஆக்சுவலாக அவங்க வேறு மாறதே இல்லை. நான் எதுவுமே மாற்றி ட்ரை பண்ணுறதில்ல. அதே இடத்துல போடணும், அவ்வளோதான். சுத்தரம் இல்லைண்ணா, அதுலேயாவது பண்ணும்ல. நீ நார்மலாக நீ நல்லாவே போடணும்னு வச்சுக்கோங்க, எஜ்ஜாவது பண்ணும்ல. அது கூட பண்ணலன்னா அப்புறம் அந்தளவுக்கு மட்டமான பேட்ஸ்மேன் வரைக்கும் இருப்பானுங்க. பால் பண்ணுறோம் பண்ணுறாடா கவின். அவன் கீப்பரு கொஞ்சம் தலிக்கு என்ன உள்ள சுற்றிட்டு இருக்கான் அவன்.
வீட்டுக்கு ஃபாஸ்ட் ஒருத்த போட்டல அவன் பால் விளையாடுறேன்னு நினைச்சேன். நீங்க விளையாடும் போது உள்ள தான் தானே நான் வரும்போது தான் உள்ள வரல யார் அவங்க அண்ணன் எடுத்துட்டு இருக்காங்க வலிச்சு அசோகன் அண்ணன். அசோகோட அண்ணன் இல்லடா, அவன் அசோகோட தம்பி. அவங்க அண்ணன் எடுக்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க. அசோக் எடுக்கவே மாட்டான்டா அவன். அசோக்லாம் எடுக்கணும். அவனுக்கு எதுவும் ஒரு பேஷன் தான். எப்படி பாருங்க சுற்றி சுற்றி நம்ம தான் சொல்லிட்டு வந்து உட்காரு, ஆனால் உட்காரல பற்றியா அவன் மண் அது இந்த ஒரு இது இருக்கும் போல. ப்ரொஃபஷனாக பண்ணிட்டு இருக்கேன் சினிமாட்டோகிராஃபர் தான். சும்மாவா ஏதோ ஒரு படம் இப்போ கம்மிட் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி அதான் கரெக்டாக பார்த்துக்க மாட்டான். பேஷன் டேய், ஒரு படம் இதுவானாலே போதும் மேடம். அந்த வருஷத்துக்கு ஒட்டி வந்துருக்கலாம்ல. அப்புறம் திரும்ப ஒன்று படம் அது 2-3 படம் அப்படியே பிஸி ஆகிட்டானா அப்புறம் ரொம்ப இதுவாக இருக்கும்ல. இந்த ப்ரீத்திங் பீரியட் கூட அவனுக்கு இருக்காது. இது வேணாம், அதெல்லாம் பண்ண முடியாது. தொடர்ந்து நடக்கும். ஆமாம் அந்த குண்டை பார்த்து என்ன சொல்லிட்டேன். கைட்டில் இந்த மாதிரி அடிக்கவே மாட்டானுங்க. ஓ மில்ட்ரி பாலை ஏற்றி போடாயோ, அரைகுழி குத்தி உனக்கு அதான் காலில் விழும். ஊற்றி போட்டதா முதல்ல போல 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 ப்ரோ. பாலை எடுத்து பிடிங்கி என்ன பண்ண தெரியுமா, பாலை இப்படி கையில் எடுத்து பிடிச்சி மறுபடியும் தூக்கிடுதான். கீழே எடுத்து இப்படி நேரம் பொசிஷன் பார்த்து அடிக்கணும். கீழே எடுத்து இப்படி தூக்கி போட்டு அதை பிடிச்சி மறுபடியும் அடிக்கிறார். சக்தி சக்தி இந்த மாதிரி அடிச்சு நான் பார்த்தேன். எல்லாரும் அடிச்சுன்னு இருப்பாங்க. சக்தி தான் எப்பவுமே வந்து விக்கெட் எடுத்து கொடுப்பாப்புல. இன்னைக்கு என்ன சக்தி அவுத்து பார்த்துட்டேன். அவனுக்கு பாலே பல்ல 3 ஓவராக பார்த்து வச்சுட்டு இருந்தான். அவனுக்கு முன்னாடியே போட்டு எடுத்துன்னு இருந்தேன். அவனுக்கு ஆர்ச்சிலே போடக்கூடாது. அவனுக்கு கொஞ்சம் வாய்ஸ் வருது அவனுக்கு. இந்த 2 வருதுன்னு அவன் நம்ம பேட்டிங் ஆடும்போதே அந்த ரொம்ப ஓவராக பேசிட்டு இருந்தான். நம்ம பேட்டிங் போயிருந்தோம் அப்போவே அந்த மஞ்சள் ரொம்ப ஓவராக பேசிட்டு இருந்தான். மஞ்சள் குட்டியில் மஞ்சள் டீசர்ட்டே பண்ணுறாங்க. நீ உன் பால போடியா? ஆனா ஒண்ணு சுத்திட்டு இருக்காங்க. நீ எப்பவுமே போற மாதிரி மட்டும் ஏதாவது கத்துறான். சீக்கிரமாக கத்துறான். எவ்வளோ
ஃபைன் ஃபார்ம்ல இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு எப்படி போடுவான் முரளி? நம்ம இது ஒரு பேட்ஸ்மேனு என்ன பாருண்ணா, ஒருத்தர் ஃபார்ம் ஆனால் இன்னொருத்தர் ஃபார்ம் அவுட் ஆயிடுறாங்க. ஏய் லென்த்ல வைடா முரளி, உள்ள மோதாத. இது என்ன பண்றாங்க? லென்த்ல வைடா. இந்த பால் கவர்ஸ் அந்த கல்லு போட்டுருக்கானே, அந்த கல்லை ஒடிச்சு அடிச்சு விட்றாங்க இந்த பாலை. ஆமாம்டா, அங்க வச்சிருக்காங்க. இவனுக்கு என்னதான்டா ஆச்சு? வேற எவனாவது பண்ணா கூட பரவாயில்ல, எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கிறவன் இவன் தான் கண்ட்ரோலு. அதான் போய் ஆமா. ஓ மிலிட்ரி, நீ எப்பவுமே போற மாதிரி போட வேண்டியது. அவன் சுத்துறவங்களுக்கு போய் உள்ள போடலாமா? அவன் இவ்வளவு நேரம் அம்மாஞ்சியா சுத்தி மனசாட்சியே இல்லை. கீழே விழுந்தாருன்னு அவுட்லாம் பண்ண வேணாம் கண்ணு விட்டுலாம் வேணாம் சொல்லுவாங்க. அப்படியே ஏய் இந்த கத்துக்கா காலையில வந்ததுன்னா தூக்க மாட்டி இருந்திருப்பாப்ப அந்த பலவரத்துல. இல்ல காமெடிக்காக விளையாடுறாங்க. அதுக்கு மேல பண்றானா, டென்ஷன்லாம் வரான். 2-1 நான் நீ அவுட் ஆயிடா அவர்கிட்ட வந்து. யாரு இவன் என்ன திருந்தலாமா? இவன் என்ன திருந்தலாமாமா? பால் வந்தா அப்படி மாமா பயப்படுறான். ஒண்ணு பேட்டு கொடுத்தா மட்டும் ஆட்டிட்டு சுத்துறது. பல்ப் மூடிக்கிட்டு அங்கேயே இருப்பியான். தண்ணியாக கொடுக்கல, தண்ணியில எவனுக்கும் கிடையாது. போடுற ரொம்ப தூரத்துல இருக்கு சக்தி. எனக்கு வேணா தண்ணி வந்து நீ வேணா எங்களுக்கு எத்தனை வந்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டு நீயும் குடிச்சிக்க. பாரு வெயிலே இல்லாம ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்பதான் நானே போய் தண்ணி குடிச்சு வரேன். உள்ள பிடிச்சி எத்தனா சக்தி? சக்தி இங்க எத்தனா சக்தி? அப்புறம் நீயே பிடிச்சி போயிரு. எத்தனா சக்தி? நான் டயர்டா இருக்குண்ணா. நாங்க வெயில விளையாண்டோம்ண்ணா, நீ நல்லா விளையாடுற. குடிக்கிறாருடா. உனக்கு தரமாட்டேன்டா. என்ன என்னென்னலாம் எல்லாரும் முன்னாடியே நிக்க வச்சு அவமானப்படுத்தின. நீ என்னடா பண்ணல? என்ன நிக்க வச்சு என்னடா பண்ண நீ? அதுதான் முடிச்சிட்டு என்ன நீ? ஆமாண்டா, வேடிக்கை பார்த்து டயர்ட் ஆயிட்டேன். அப்பையிலேருந்து நான் வந்தப்பே தண்ணிக்கு தான் போகணும்னு நினைச்சேன். அடா பாவி, அரை மணி நேரமா தண்ணி அடிக்க மாட்டேன். தண்ணி தேவைப்படலையா? இதுல எங்க தேவை தண்ணி? யாரை கேட்டா சொல்லலாம். தண்ணி தண்ணி எங்கடா காலி ஆயிடுச்சு. அதையும் கீழே ஊத்துறாதடா ப்ளீஸ்டா. கண்டிப்பா பண்ணுவேன்னு எனக்கு தெரியுதுடா. நீ பண்றதை பார்த்தா அப்படிதான்டா இருக்கு. சூப்பரா செந்தில ட்ரை பண்ணிட்டு இருக்கானே. யாரால டேய் செந்திலுக்கு தான் நீ பண்ணணும் போல. மிட் விக்கெட் அண்ணன் வழியா ஃபாலோ பண்றேன்னு நினைக்கிறேன். ஓ ஐயோ ஐயோ விட்டே. ஐயோ மாத்திட்டாங்க ஃபீல்டிங்.
இல்லை இவனா போய் நின்றுட்டானா செந்தில் சஸ்பெக்டட் ஸ்பேம். லெஃப்ட் ரைட் தான் தலைவர். இப்ப லெஃப்ட்ல அடுத்து ரைட் போ. அண்ணா இந்த சைடு போனா ரைட் ரைட் போனா கரெக்டா கவின் நடக்கிற இடத்துக்கு போகுது. நான் தான் சொன்னேன் கவின் நடக்கிற இடத்துக்கு போகுது. போய் நல்லா பண்ணீங்களா? போலாம் முரளி. நீ டாஸ்லாம் பண்ணாதனா. நான் சிம்பிளே போட்டியா? தண்ணி வருமா வராதா? ஆமா தண்ணி எடுத்து நிறுத்தீங்க. ஓடு ஓடு. ஏய் ஓட்டடா பாய்ஸ். ஓடியா. நீ 2 வாரம் தான் இருக்கு மேட்ச் முடிஞ்சிரும். ஏய் தண்ணி எடுத்துட்டு வாடா. கண்ணேடா கேட்டு. அவரா 2 வாரம் தான் மேட்ச் முடிஞ்சிரும். வாடா டேய். ஏய் பேக் பண்ணுடா. அடுத்த ஓவர். ஆப்போனன்ட்ஸ்ல இருந்து நைஸ் கேட்ச்னு சொல்றாங்கன்னு பார்த்தா அப்புறம் டீ சாத்தா 46 balls 41 runs. யார் லெவல் ஆள் இல்லையா? பார்த்தா அவரை பார்த்தா எப்படி தெரியுது? யாரை பார்த்தா? தரணி அண்ணா பார்த்தா ஆள் இல்லைங்கிறாங்க. இன்டர்நேஷனல் மேட்ச்ல 10 பிளேயர்ஸ் தான். 11 பிளேயர்ஸ். கீப்பர் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன் உடச்சு கிடச்சு போறாங்கடா? நம்மள எக்ஸ்ட்ரா 2 பேர் இருக்கும், 13 பேர் இருக்கும். வெளில உட்காந்துட்டு இன்னொரு இங்கெல்லாம் அங்கெல்லாம் 11s தான். இங்கெல்லாம் வந்துட்டு சூப்பர் சப் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் ஆடலாம். பேட்டிங்கில் bowling மட்டும் போகலாம். ஆனால் உள்ளே வந்து 11 இவர் அப்படிதான் அப்பீல் கேட்பார். இவர் இப்போ அப்பீல் கேட்டார் தலைவர். இன்னைக்கு ஆனால் இதில் ரெக்கார்ட் ஆகும்போது வேறு ஃபோன் ரெக்கார்ட் ஆச்சுல காலையில். ஆமாம் வேறு
நம்ம முருகு பச்சுனா பேண்ட் அவருது. ஓ இதுல லெஃப்ட்ல தான் அடிப்பாரு இவரு. அடி த்ரோ அடிக்கிறது நமக்கு மட்டும் தான் 40 நீ ரைட்டில் அடித்தாலே உருப்படியாக அடிக்க மாட்டேன். ஏ 42-37 சொல்லுங்க. 42 balls 37 புஷ் பண்ண சொல்லுங்க. தலா எம்எஸ் 42-37 5 விக்கெட் எடுக்கணும்டா. அஸ்வின் கிட்ட கொடுங்க. எத்தனை விக்கெட் ஆடு? 6. எல்லாம் அஸ்வின் கிட்ட கொடுங்க. போல 5 விக்கெட் எடுத்துரும். நம்ம டீம்ல எல்லாருமே பந்து போடுறோம். நம்ம டீம்ல அது ஒரு பிரச்சனை இருக்குடா. எல்லாரும் bowling போடுவானுங்க, எல்லாரும் பேட்டிங் ஆடுவானுங்க. எவனாவது ஒருத்தன் தனியா பேட்டிங் மட்டும் ஆடுவான், bowling மட்டும் போடுவான். என்ன பரவாயில்ல. இவனுங்களை மேனேஜ் பண்றதுக்குள்ள 9 பேரும் bowling போடுவானுங்க. 9 பேரும் பேட்டிங் ஆடுவாங்க. எம்எஸ் நான் தொப்பி கழட்ட சொல்றேன். கம்முன்னுடா. நீ கூப்பிட்டு என்ன சொல்லு. எம்எஸ் தொப்பி கழட்டனா பார்த்து இது வாங்க கூடாதுன்னு தான் நான் கம்மு. நியூ பால்ல மடக்கி லெக் சைடில் அடிக்க முடியாது. அவுட் சைட் ஆஃப் வச்சோம் அப்படின்னா அது மடக்கி அடிக்கிறது கஷ்டம். ஏன்னா நியூ பால்ல எக்ஸ்ட்ரா ஃபிஸ் இருக்கும், அது எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் இருக்கும். அதனால அவுட் அசோக்னால மட்டும் தான் முடியும். அசோக் செம்மையா ஆக்சுவலி ஆடுவோம். ஏய் சூப்பரா டேய். நான் கையிலே விழுந்தது சூப்பர். ஏய் வேற இல்லடா செந்தில். ஏய் என்ன நல்லா ஸ்டாப் பண்ணா என்கரேஜ் பண்ணு. கேட்ச்னா அது. கையில ஊத்துனா புடிங்க. அடிடா. நான் தடுத்தான். குட் ஸ்டாப்னு நினைச்சேன்டா. பாரு அவன் மனிதன்டா. பாரு அடுத்த மேட்ச் வந்து செந்திலுக்கு நான் கேட்ச் பிராக்டிஸ் கொடுக்க போறேன். நீயாடா. இப்போ பாருங்கடா. செந்தில் தப்பிச்சறானா நீ. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சது. என்னன்னா செந்தில் தப்பிச்சானா இப்போ பேட்டிங் ஆட போறோம்னா ஃபர்ஸ்ட் ஓவர் அதே போல ஆப்போனன்ட் ஓவர் அவங்க ஃபர்ஸ்ட் செந்தில் தப்பிச்சிட்டானா. அப்பயும் தப்பிச்சிட்டான். அஸ்வினே உடனே நடிச்சிருவிய. 4 விக்கெட்டுன்னு சொல்லு. இன்னும் கேட்ச் பிராக்டிஸ் கொடுக்கணும்னா செந்திலுக்கு. ஜெசிம் 2 ஓவர் தான் போட்டுருக்கான். ஜெசிம் 2 ஓவர் தான் போட்டுருக்கான். மீட்டோ என்னைக்கு ரிட்டர்ன் வரீங்க? இந்த கம்மிங் ஃப்ரைடே போயிட்டு அடுத்த சண்டே நைட்டு தான் வருவேன். சண்டே நைட் பஸ் புக் பண்ணிட்டீங்களா? எவ்வளோ? எல்லாம் முடிச்சு 2000 1800 இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க 3 பேர் வரோம். 3 டிக்கெட் போட்டோம். என் சித்தி, நானே, ஒய்ஃபு, குழந்தைங்க. அது சேர்த்து 3. ஏய் சா வச்சிருவேன். எங்கடா தண்ணி பாட்டில்? பேட்ஸ்மேன் உள்ள வந்தாரு இப்போ. தண்ணி ஒன்றும் இல்லை போடா. போடுண்ணா சூப்பராக போகுதுண்ணா மேட்ச்சு. கிட்ட போ கிட்ட போ தைரியமா போ. பாடுறா அவனுக்கு பாடுறா ஓடுற மாதிரி இடம் இருக்கான். டபுள் ஓடுறான். செத்துருவானா? எனக்கு கொண்டு கொடுத்தீங்க. அதான் கேஸ் கொடுத்துட்டாங்க. டப்பா ஒரு பேர்றாங்க. இந்த சைடில் இருக்கவங்க கூட பரவாயில்ல. இந்த லெக் சைடில் இருக்கான் பாரு நீ சண்டை போட்டிய பைத்தியக்காரனா. என் பேட்டை பட்டு போகுது கேட்ச் பிடிக்கிறாங்க. வைடுன்னா பாரு. இல்லை அவன் அங்கே அவர் சொல்லிட்டாருடா. பைத்தியம் இவன் தான் சொல்லணும். அவர் சொல்லிட்டான்னா இப்போ அவன் ஒய்டே கொடுத்தாலும் சொல்லி மாற்றலாம் அந்த டிசிஷனு. 36-35 தான். ஏன்னா ஃபுல் டாஸ் போடுறாரு. 36-35 எம்எஸ்.
புஷ் பண்ணுங்க ஜசீமுக்குலாம் இருக்குடா. ஜசீம் சூப்பரா ஜசீம் 2 ஊர் இருக்குடா. ஜசீம் அப்படியே நிற்கிறாங்க. முரளி ஓர் மெயின் ஆகணும் முரளி. நானே தவுந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவன் போட்டுக்கிட்டு இந்த குண்டங்க ஸ்லாக் அடிச்சுனா என்ன பண்ணுவாங்க? அவர் பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் கிட்ட போய் எல்லாரும் ப்ரெஷர் பண்ணுவாங்க. அவ்வளோ டீசென்ட். ஏண்டா எவ்வளவு பெரிய ஆள் நிக்கிறேன் நானு. அந்த இடத்துல மிஸ் ஆகாதுடா அப்படின்னு அர்த்தம். என்ன இவ்வளவு பெரிய ஆள் இருக்கிற ஆள் இல்லைங்கிறாங்க. அதான் வச்சுட்டாங்க இருக்கிற மாதிரி எங்க அடிச்சாலும் படம்டா அப்படின்ட்டு அந்த பிக்சர்ல நீ அவனும் வலிக்காதுண்ணா. வலிக்கிற ஏரியாலாம் கொஞ்சம் உள்ள இருக்கு. பட்டதுக்கு மறைச்சானா மயிறு நீ தான் தள்ளி போடும். நாங்க த்ரோக்கு தானே பண்ணுவோம். நிக்கலாம் போட்டா செத்துரும். நிக்கலாம் பரவாயில்ல, ஸ்ரீதர் அடிச்சாதான் முக்கியமான இடத்துல எவ்வளவு பொறுமையா பேலன்ஸ் ஆஃப் பேலன்ஸ். அதுதான் சொல்றேன், எப்ப அடிக்கணுமோ அப்ப அடிக்க மாட்டாங்க. கேசவா பின்னாடி போய்க்கப்பா, பிரசாந்த் வராரு. செந்தில் பின்னாடி நாய் தள்ளி வருது. ஆனா தலைக்கு தில்லு பாத்தியா, இங்க மேட்ச் முடிச்சுட்டு 8 மணிக்கு ஃபுட்பால் மேட்ச் போறாங்க. கொஞ்சம் வாங்களா போயிட்டு வாங்க, நைட்டு பால் வாத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாப்பா வேற இருக்காங்களா உங்களுக்கு, ஸ்டேட்டஸ் போடுவாரு. இது செம்மையா போடுறாங்க. இது பவுன்ஸ் ஆகாம இழுத்து போகுதுண்ணா பால். பாரு நீங்க வந்து மோதுது பால். ஒரு பால் நீ என்னைக்குன்னா அதை எடுத்துக்கிற கையில் எடுத்தா அவுட் இல்லை, ஸ்டெம்பில் அடிச்சாதான் அவுட்டு. கையில் எடுத்தாவே வீட்டுக்கு போய் தூங்கிடக்கூடாது. டின்னர் சாப்பிடுவோமா இல்லை ஸ்நாக்ஸ் மட்டும் தானே இன்னைக்கு? ஸ்நாக்ஸ் மட்டும் போதும் இல்லை. எதுக்கு நான் இங்க பாக்குறேன்? நீங்க போடுற பிரஷர்ல அவரு பந்து பின்னாடி போயிடும். ஷூட் தான் அவருக்கு குடியே ஆரம்பிக்கல. இப்பன்னு பார்த்து ஒரு ரன் அடிக்கிறாங்க. இதுதான் கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு டாட் வந்து எல்லாம் நீங்களா ஏதாவது எழுதி வச்சுட்டு வருவீங்களா?
இப்படி பண்றீங்க? வந்து பிடிக்க முடிஞ்சாலும் பிடிக்கக்கூடாது. கிஷோர் பா இன்னும் ரன்னிங் ஒன்றாதான் உட்காந்துட்டான். அவரோட உடம்புக்கு இது ஓடுனதே பெரிய விஷயம். 2 ரன்லாம் ஒன்றாரு. இன்னும் சப்போர்ட் பண்ணுறீங்க. கிஷோரடா ஓடுங்க ஓடு. ஜசிம் நான் மறந்துட்டாங்க. ஜசிம் 2 ஓவர் தான் போட்டிருக்கான். 4 ரன் தான்டா கொடுத்துருக்கான். எக்கனாமி 2 தான். ஆக்சுவலாக அது அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். 2 ஓவர் 4 ரன். இன்னும் 2 வாரம் பரபரப்பாக போகும். இல்லை எம்எஸ் இந்த ஸ்பெல்ல நல்லா போட்டார். 24-25. பால புடுறா முதல்ல. என்ன விக்கெட் தான் எடுப்பாரு இவரு. குண்டா நல்லா மீட் பண்றான். நிக்காஜிரா நம்ம டிபி ஈக்குவல் ஆயிடுச்சு. 24-25 ஈக்குவல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அந்த பேட்ஸ்மேனை டைம் கொடுத்து இது பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. டப்பு டப்புன்னு அவனுக்கு சரி டைம் எடுக்கிறதுக்குள்ளே போட்டுனே இருக்கணும். அவனை நல்லா உட்கார வச்சு எழுந்துக்க வச்சு ஆட்டிக்க வச்சு வேறு இவ்வளோ நேரம் ஒரு ஸ்பின்னர் இருக்கு. மூணு மூடிட்டு பால் எடுத்து போடுறா முதல்ல. லெஃப்ட் நினைக்கிறேன். இங்க வந்து ஒரு பால் ஆடணும். ஒரு பால் கூட பேட்ல போடல. ஃபுல் டாஸ் போடுறாங்க. ஃபுல் டாஸ் போட்டாங்க. அதுவே அவனுக்கு டச் ஆகல. 23-24 சிங்கிள் ஓடக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பாலை கேட்டு நான் போடுறேன் அப்படின்னு வாங்கி போகணும். நெக்ட்டு இருக்கு அப்படின்னு 23-24 இருக்கு தப்பாச்சே அப்படின்னு சரசரன்னு 3 விக்கெட் எடுத்து மூஞ்சிலே குத்து போடுவாங்க. அந்த லட்சம் ஓவர் போட்டிருக்கேன். எப்பயும் போடுற மாதிரி தான் போட்டிருப்பேன். இல்லை அப்படிதான். இந்த ஓவர் வந்து நான் விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணேன். அதை பண்ணுறேன். ஸ்லோ பால் ட்ரை பண்ணுறோம். உள்ள ஸ்டம்பு ஆக்கர் போடுறோம். ஸ்லாட் போட்டு போச்சு. நான் மட்டும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிதான் ஆகும் சக்தி. அது ஃபர்ஸ்ட் வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஆமா டாட்ஸ்க்கு போனவன போட்டு தான் போட்டுக்கலாம். விக்கெட் சிங்கிள் போட்டு ஃபர்ஸ்ட் பால் வைடு நீங்க அது ஒரு அட்வான்டேஜ்ரா. இப்போ லெஃப்ட் வருது வைடு கிடைக்கும் ஈஸியா. இல்லைனா லைன்ல இருந்து குச்சி போட மாட்டாங்க. இப்படிதான் ஆடணும். என்னது சிங்கிள் ஆடு அப்படிங்கிறான். அடிமச்சானி ஓடு போ. நீங்களா கீப்பர் அடிப்பீங்க. எம்எஸ் ஸ்டார்ட் ஆகுது. எம்எஸ் அவன் தான்டா எடுக்கணும். அவன் சோம்பேறி பையன். நீங்க போங்க சக்தி, நான் பேசிடுறேன்.
சிங்கிள் ஐடியா பாலா எங்கேயும் இந்த 4 வார்த்தை கற்றுட்டு வந்துட்டான் சரி இல்லையே நீ யார் அடி சரி நீ விளையாடிட்டு இருக்க எனக்கு பிடிக்கல நீ அவுட் ஆகும் ஏன்னா 18 பால் 20 இப்போ இருக்குடா சீனு 18 பால் 22 தற்பொழுது கிஷோர் பந்து வீச வந்துள்ளார். சிவப்பு பேண்டு தான் அணிந்துதான் பந்தை வீசுவேன் என்று அடம் பிடிப்பார். போட சொல்றாங்க. இந்த ஓவரிலேயே 3 விக்கெட்டை எடுத்து அபார வெற்றியை பெறுமாறு கிஷோர் பங்களிப்பார். சூப்பராக பண்ணுறானா அந்த பையன். என்ன சொன்னா நம்ம சைடு தான் பிரகாசமாக ஒளி தெரியுது. தலைவன் இந்த ஓவர் எப்படி முடிக்கிறான்றதை பொறுத்து. தலைவனுக்கு லெஃப்ட் ஹேண்டருக்கு போட வராது. இதை சொன்னவர் அரவிந்த். 16-21 பெசராயிட்டாங்க. 16 பால் 21. 15-20 சக்தி. என்ன போற ரெடியா வரியா? யாரா அது விக்கெட் கேட்டு கம்மு இருக்கா? டாட் பால் போடுங்க. அசோக் பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டாக வந்த பால் ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு. அவன் இன்னும் திருந்தலமாமா. இவர் ஏய் ஒரு டோர்னமெண்ட்டே இப்படி தான் போச்சு, சாவச்சிரும். அழகாக இருந்தது கவின். ஒரு டோர்னமெண்ட் நம்ம வின் பண்ண வேண்டிய மேட்ச்சு. ஆளை உருட்டி விட்டு அதை பிடிக்காம அந்த செஞ்சுரி அடிச்சிட்டான். செஞ்சுரி அடிச்சவன் நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்கான். அவனை நான் ஸ்ட்ரைக்கர்லேயே வச்சிருந்தோன்னா நம்ம மேட்ச் வின்னு. அவனை மாற்ற விட்டு அவன் போலன்னு லாஸ்ட் ஓவர் அந்த மேட்ச் 13-18 12-18. ஓகே 25 ஓவர்ஸில் 25 ஓவர்ஸ்ரா 5 ஒரு ஆளுக்கு 5. இந்த ஓவர் அதுக்கப்புறம் 2 ஓவர். 25 23 டைம் ரைட் இருக்காது.
அசோக் அடிக்கிற த்ரோ இது வரைக்கும் ஒருத்தம் கூட அவனுக்கு அந்த த்ரோ மட்டும் வர மாட்டேது ஏன்னு தெரியல. கிஷோர் 14 ரன் 7 பால் 14 ரன் போட்டு நல்லா போட்டாங்க. நல்லா பண்ணுறாங்க. அப்போ நீ உள்ள அப்படி ஒன்று. அப்போ நான் வெளியே வந்துடுவா எல்லா மேட்ச்லேயும். நான் தான் பிரச்சனை ஆகிட்டு கேப்டன் பண்ணுறியாடா? கேப்டன் பதவியில் இருந்து வெளியே கேப்டன் பண்ணா இந்த படத்தில் லப்பர் பந்து கேப்டன் புரியல எனக்கு. என்னது வெளில இருந்து கேப்டன் பண்ணுவோம்? வர்றான் 2 மாதத்தில் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. பவுலிங் போடவே போகிறது இல்லை 2 மாதம். ஏன் பிரேக் விட்டுலாம் நீங்களாம் தான் பண்ணணும். அப்புறம் நானே போட்டு நீங்கள் இந்த ஒரு அர்த்தம் எல்லாம் 50 ஓவர்ஸில் எல்லாமே அவன் தான். நம்மளுக்கு தான் 9 பிளேயரும் போலிங் போடுறவங்க இருக்காங்க. காலையிலேருந்து ஈவினிங் ஃப்ளட் லைட் மேட்சும் ஆடுவோம். அது 20 ஓவர்ஸ். அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வருவார், மயக்கம் போட்டு வருவார். அசோக் வரான் 50 ஓவர்ஸ். அதான் மயக்கம் போட்டு வருவார். அவன் நார்மலாக ஆரம்பிச்சாலே முடிஞ்சிடும். 9க்கு ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், 12:30க்கு இது முடிஞ்சிடும். ஒரு 4-5 மணிக்கே முடிஞ்சது. ஆக்சுவலாக 7 o'clock ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கம்மி. 13 கேட்ச் வச்சுருக்காங்க. ப்ராக்டிஸில் விளையாடிட்டே இருக்கிறவங்களுக்கு அது பெயினும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இவனுக்கு இத்தனை வருஷம் விளாட்றான், ஒன்றும் பயந்துருந்தாங்கிறான் அசோக்கு. நடுவில் நல்லா பண்ணான். நடுவில் இன்னர் சர்க்கிள் அட்லீஸ்ட் நல்லா பண்ணான். அப்புறம் போனதுலேருந்து திரும்பவும் அந்த பயம் வந்துச்சு. கொஞ்சம் விளையாட திரும்ப அந்த பயம் போயிடும். நான் ஒரு நாள் பண்ணது. ஆமாம்மா, நீ ஒரு கேப் விட்டு வந்து ஒன்று பண்ணிய. கேசா கிஷோரே, லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு பால் போடு. கிஷோர் லெக் ஸ்பின் ஒன்று. லெக் ஸ்பின் லெஃப்ட் ஹேண்ட்ல போடுறா. தண்ணி குடிக்கல, ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு போல. தண்ணி குடிக்க டென்ஷன் நான் சாவ வச்சிருவேன். எத்தனை வந்து குத்தானுங்க, அதை மதிக்காம வச்சுருக்கிறானுங்க. போறாடா இப்போதான் அப்படியே வீர செயல்லாம் இது பாரு. ஒரு பால பிடிக்கிறானா சாப்பிட்டு போலண்ணா இன்னைக்கு. அசோகை வச்சு இப்போ அவன் செய்யணும். அவன் ரொம்ப நாள் கழிச்சு அசோக் வந்திருக்கான்ல. அசோகோட தீவிர எதிரி இவன் தான். இவங்க 2 பேருக்குமே ஆகாது. அதனால அசோக் என்ன பண்ணாலும் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பான். மறக்கவே மாட்டான். இல்ல நாங்க 2 பேரும் ஓப்பனிங் பார்ட்னர்ஸ். நீங்க பார்ட்னர்ஸ் எப்படி பண்றது தெரியுமா? 1 and 2ல 2 பேரும் மாறி மாறி இருக்காங்க ரன்ஸ்ல. அதனால இவங்க 2 பேருக்குமே ஆகாது. அவன் 4 அடிக்கிறானா, நான் அடிக்கிறேன் 4 அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி டேய் போதண்டா அடித்தது கம்னு இருக்கிறான்னா இல்லை அண்ணா நான் என்ன கம்னு இருக்கிறது அப்படின்னு அடிப்பானுங்க 2 பேரும். சிக்ஸா
ஐயோ ஒரு பால் வந்துருந்தா ஏண்டா 2 பால் 11 5 ரன் அடிக்கணும்டா ஒரு லாஸ்ட் நாளைக்கு சாப்பிட போய் ஆகணும்டா. ஏய் போறே போட போட கிஷோர். நீ எப்பவுமே போடுற மாதிரியே போடு கிஷோர், எதையும் மாத்தாத. ஏய் இவன் பாரு புடிங்க மாதிரி அங்க நிக்கிறான் இங்க. ஓகே ஓகே ஆமா அவர் புடிடா. அவன் புடிங்க. இதெல்லாம் யாரா கேட்டாங்கன்னா அது என்ன ப்ரோ ஃபீல்டிங் வரும் வராதுன்னு அவரே நினைச்சுக்கிறாரு. அதான் அடி பாரு ஃபுல் டாஸே அடிக்க மாட்டாங்க. என்னடா நம்மளுக்குன்னே வருவீங்களாடா அப்படின்றாங்க. வெல் பிளேட் டீம், வெல் பிளேட். வெரி பால் கிஷோர். லாஸ்ட் ஓவர் சிறப்பாக பந்து வீசினார் கிஷோர்.